வணக்கம். இன்னைக்கு மே 6, 2026. இன்னைக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு, எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு ஒரு கச்சிதமான வானிலை அறிக்கை மாதிரி நம்ம பார்க்க போறோம். தயாரா இருக்கிறீங்களா? வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் கிரக நிலைகள், அப்புறம் மேஷம் முதல் மிதுனம் வரை, கடக முதல் கன்னி வரை, துலா முதல் தனுசு வரை, மகர முதல் மீனம் வரைன்னு ராசி பலன்களை பார்த்துட்டு கடைசியா இன்னைக்கான சில முக்கியமான பொதுவான குறிப்புகளையும் பார்க்க போறோம். பகுதி 1 இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் கிரகங்களின் நிலைகள். அதாவது இன்னைக்கான ஒட்டுமொத்த சூழல் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம். உங்களோட அன்றாட வேலைகளை திட்டமிட சுபஹோரை, ராகு காலம், யமகண்டம், குளிகை நேரங்கள் ரொம்பவே முக்கியம். இதுல குறிப்பா நீங்க கவனிக்க வேண்டியது, இன்னைக்கு மதியம் 3:55 வரைக்கும் மூலம் நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் புராடம் நட்சத்திரம் தொடங்குது. இத மனசுல வச்சுட்டு உங்க வேலைகளை திட்டமிடுங்க. கிரக நிலைகளை எடுத்துக்கிட்டா மேஷத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க, ரிஷபத்துல சுக்கிரன், மிதுனத்துல குரு, சிம்மத்துல கேது, தனுசுல சந்திரன், கும்பத்துல ராகு, மீனம் ராசில சனியும் செவ்வாயும் இருக்காங்க. ஆனா இதுல நாம ரொம்ப உற்று கவனிக்க வேண்டியது குரு பகவானத்தான். மிதுனத்துல இருக்கிற குருவோட பார்வை இன்னைக்கு நிறைய ராசிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. பகுதி 2 மேஷம் முதல் மிதுனம் வரை. குருவின் சுப பார்வைகள் இவங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு பார்ப்போம். இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? குரு பகவானோட பார்வையால இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் இருந்த பணத்தடைகள் எல்லாம் இன்னைக்கு அப்படியே விலகப் போகுது. மேஷ ராசிக்கு சொத்து மற்றும் பண வரவுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு மேல ஒரு நல்ல செய்தி காத்திருக்கு. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஏமாந்து போன பணம் திடீர்னு திரும்ப கிடைக்கிற அதிர்ஷ்டம் இருக்கு. மிதுன ராசிக்கு பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல செஞ்ச தவறுகளை சரி செய்யறதுக்கும் உடன் பிறந்தவங்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கவும் ஒரு அருமையான சூழல் அமைஞ்சிருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான சூட்சுமம் இருக்கு. உங்க கோபமோ அவசரப்பட்டு விடுற வார்த்தைகளும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியை தள்ளி போடலாம். குறிப்பா பேச்ச மூலதனமா வச்சு வேலை செய்யற மேஷ மற்றும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பெரிய அலர்ட். பிரம்மாண்டமான கிரகங்களோட நகர்வுகள் நம்மளோட சின்ன சின்ன தனிப்பட்ட நடத்தைகளோட எப்படி சம்பந்தப்பட்டிருக்குன்னு பாருங்களேன். சோ இன்னைக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். பகுதி 3 கடகம் முதல கன்னி வரை. கடன்கள், சட்டச் சிக்கல்கள் மற்றும் எதிர்பாராத கூட்டாளிகள். கடகராசிக்கு இன்னைக்கு வங்கி கடன்கள் எல்லாம் ஈஸியா கிடைச்சிடும். சிம்ம ராசிக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எதிரிகள் மூலமாகவே அவங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது. இதுல கன்னிராசில இருக்கிற அஸ்தம், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு உங்க கூட வேலை செய்யறவங்க உங்ககிட்ட கோவமாவோ இல்ல கடுமையாவோ பேசலாம். ஆனா அந்த கோவத்துக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல வேலைவாய்ப்போ அல்லது இடமாற்றமோ கிடைக்கணுங்கிற நல்ல எண்ணம் ஒளிஞ்சிருக்கும். அதை இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. பொதுவா மருத்துவ செலவுன்னு சொன்னாலே நாம கொஞ்சம் கவலைப்படுவோம் இல்லையா? ஆனா கடகம் மற்றும் கன்னி ராசிக்காரர்களுக்கு, குறிப்பா மூத்த குடிமக்களுக்கு இன்னைக்கு ஆகிற மருத்துவ செலவுகள் பல வருஷமா இருந்த நரம்பு, கால் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வையும் மிகப்பெரிய நிம்மதியையும் கொடுக்க போகுது. அதனால இதை ஒரு பாசிட்டிவான முதலீடாவே நினைச்சுக்கோங்க. பகுதி 4 துலாம் முதல் தனுசு வரை. நெருக்கம், முன்னோர்கள் மற்றும் மாறும் சூழ்நிலைகள். துலா ராசிக்கு பயணங்களால இன்னைக்கு நல்ல முகிர்ச்சி கிடைக்கும். சித்திரை, விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் பிரச்சனைகள் சுமூகமா முடியும். விருச்சிக ராசிக்கு ரொம்ப நாளுக்கு பிறகு குடும்பத்துல ஒரு நெருக்கம் அதிகரிக்கும். ஆனா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வானிலை எப்படி திடீர்னு மாறுமோ அதே மாதிரி மதியத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது. சரியா மதியம் 2 மணி. தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பா நோட் பண்ண வேண்டிய நேரம் இது. காலையில இருந்த மன உளைச்சல், விரக்தி எல்லாமே 2 மணிக்கு மேல அப்படியே தலைகீழா மாறிடும். ரொம்ப தெளிவான சிந்தனை பிறக்கும். கடன்கள்ல ஒரு நல்ல மாற்றம் வரும். கூடவே பணலாபமும் கிடைக்கும். இந்த நேரம் உங்களுக்கு நிஜமாவே ஒரு பெரிய திருப்புமுனை தான். பகுதி 5 மகரம் முதல் மீனம் வரை. செலவுகள் மற்றும் மன அழுத்தத்தை கையாளுதல். இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் இன்னைக்கு நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மகர ராசிக்கு குடும்ப செலவுகள் அதிகரிக்கும். இதனால கொஞ்சம் தூக்கமின்மை வரலாம். கும்பராசிக்கு லாபம் வந்தாலும் விஐபிகள் அல்லது பெரிய மனிதர்கள் கூட கொஞ்சம் வாக்குவாதம் வர வாய்ப்பு இருக்கு. அதே போல மீன ராசிக்கு சட்ட ரீதியான செலவுகளும் கடன் பத்தின அதீத பதற்றமும் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. இத ஒரு மிக மிக முக்கியமான எச்சரிக்கையாவே எடுத்துக்கோங்க. இன்னைக்கு எந்த ஒரு தற்காலிக கடனை அடைக்கிறதுக்காகவும் உங்க வீட்டையோ அல்லது சொத்துக்களையோ தயவு செஞ்சு அடமானம் வைக்காதீங்க. குறிப்பா மீனராசி, ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். பதற்றத்துல நீங்க எடுக்கிற இந்த முடிவு பின்னாடி பெரிய அளவுல நிதி இழப்பை ஏற்படுத்தும். சோ நோட் பண்ணிக்கோங்க, இந்த தவறை இன்னைக்கு செஞ்சிடாதீங்க. பகுதி 6 இன்றைய முக்கிய குறிப்புகள். மே 6ஆம் தேதிக்கான சில பொதுவான ஆலோசனைகள்.
இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா சில விஷயங்கள் எல்லா ராசிகளுக்கும் பொதுவாகவே பொருந்தி போகுது. முதல் விஷயம் வார்த்தைகள்ல கவனம். அவசரப்பட்டு போடுற கோவம் பல ராசிகளுக்கு இன்னைக்கு வெற்றியை தாமதப்படுத்துது. ரெண்டாவது, இன்னைக்கு பண்ற மருத்துவ செலவுகள் ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுக்கும். மூணாவது, மதிய நேரம் குறிப்பா 1-2 மணிக்குள்ள எல்லாரோட எனர்ஜிலையும் ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. நாலாவது, மனசுல ஒரு தெளிவு பிறக்கணும்னா இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்பவே சிறப்பான பலன்களை தரும். இன்னைக்கு நாம பார்த்த இந்த முழுமையான தகவல்கள்ல இருந்து உங்களோட முடிவுகள், நிதி திட்டமிடல், அப்புறம் மற்றவங்க கூட பேசுற விஷயங்களை சரியா கையாள நீங்க எந்த குறிப்பை பயன்படுத்த போறீங்க? இந்த கேள்வியோட இன்னைக்கான இந்த விளக்கப்பதிவை நாம நிறைவு செய்றோம். இந்த தகவல்கள் இன்னைக்கு உங்களோட நாளை சிறப்பா அமைச்சிக்க ரொம்பவே உதவியா இருக்கும்னு நம்புறேன். சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள்.